நியூஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். மாத இறுதிக்குள் பட்ஜெட் கூட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பு. மத்திய பட்ஜெட் நாட்டு வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் பட்ஜெட். முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு. ஆரோவில் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் 6 பேர் கைது. இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். திண்டிவனம் அருகே காரில் கடத்த முயன்ற 232 கிலோ கஞ்சா பறிமுதல். 2 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுவை பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து இந்த மாத இறுதியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. பாராளுமன்ற தேர்தலையொட்டி 5 மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டது. அதன்பின் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது. கடந்த மாதம் 18ஆம் தேதி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டிற்கு 12,700 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது. புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். இதற்கான கோப்பு மத்திய அரசின் நிதி உள்துறை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரை பட்ஜெட்டுக்கான அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் பட்ஜெட் தாக்கல் செய்ய கால தாமதமானது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ரங்கசாமி போன் மூலம் தொடர்பு கொண்டு பட்ஜெட் கோப்புகளுக்கு அனுமதி வழங்கும்படி கோரினார். இதனையடுத்து மத்திய அரசு புதுவை பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு அனுமதியை தொடர்ந்து புதுவை சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வருகின்ற 31ஆம் தேதி புதுவை சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று தெரிகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டுள்ள பட்ஜெட் நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் பட்ஜெட் என்று முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தில் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையையும் மேம்படுத்துவதற்காகவும் நாட்டின் வளர்ச்சி முன்னோக்கி எடுத்து செல்வதற்குமான பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக கூறினார். இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றம் பெற செய்யும் என்பதில் ஐயமில்லை என்று தெரிவித்துள்ள அவர், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் மோடிக்கும் சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் தனது பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். ஆரோவில் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் பறவைகளை வேட்டையாட சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த ஆரோவில் பகுதியில் 6 பேர் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றுவதாக திண்டிவனம் வனச்சரக அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்பகுதியில் ரோந்து சென்றனர். அப்போது வனத்துறையினரை கண்டவுடன் 6 பேர் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்த வனத்துறையினர் அவர்களை சோதனை செய்ததில் நாட்டு துப்பாக்கி, 250 கிராம் வெடிமருந்து மற்றும் 200 கிராம் வெடிமருந்து அடங்கிய தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களை வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் புதுவை மாநிலத்தை சேர்ந்த சக்திவேல், அர்ஜுனன், மணிகண்டன், விஜயகுமார், விஜய், பிரகாஷ் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து துப்பாக்கி, வெடிபொருள் மற்றும் 3 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் அருகே காரில் கடத்த முயன்ற 323 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கேரளாவில் இருந்து கஞ்சா கொண்டு வந்து ஒரு கும்பல் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா. இதனையடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திண்டிவனம் DSP சுரேஷ் பாண்டியன் தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் பாத்ரி கிராமத்தில் வாகன சோதனை மேற்கொண்டனர். திண்டிவனத்தை அடுத்த ஓலக்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாத்ரி கிராமம் வந்த ஒரு லோடு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 116 பாக்கெட்டுகளில் 2 கிலோ, 5 கிலோ போன்ற பாக்கெட்டுகளில் 232 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியைச் சேர்ந்த தாமோதரனின் மகன் உதயகுமார், சலாமின் மகன் ஆசிப் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்கள் கடத்தி வந்த 250 கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார்.
புதுவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மணவெளி தொகுதியில் தேசிய ஊரக வேலை திட்ட பணிகளை தொடக்கி வைத்தார். அப்போது அப்பணிகளை மேற்கொண்ட பெண்களிடம் சபாநாயகர் பேசுகையில், முன்பு 10 நாட்கள் தான் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை தரப்பட்டு வந்ததாகவும் தற்போது 95 நாட்கள் பணி தரப்படுகிறது என்றார். மோடி மட்டும்தான் 100 நாள் வேலை தருகிறார். தற்போது 319 ரூபாய் சம்பளம் தரப்படுகிறது. அதற்கு ஏற்றாற் போல அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்றார். ரேஷனில் இந்த மாதம் முதல் அரிசி வழங்க உள்ளதாகவும், சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருந்தால் 20 கிலோ அரிசி இலவசமாக வழங்க உள்ளதாகவும், மஞ்சள் அட்டை வைத்திருந்தால் 1 கிலோ 1 ரூபாய் வீதம் 20 கிலோ அரிசி வழங்கப்படும் என்றார். அரிசி மட்டுமல்லாது துவரம்பருப்பு, சர்க்கரை ஆகியவையும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடி தொடங்கியுள்ளது. புதுவையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த நகைக்கடையில் ஆடி தள்ளுபடி சிறப்பு விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றதா. விழாவை ஜோஸ் ஆலுகாஸ் கிளை மேலாளர் நிஜோ துவக்கி வைத்தார். இதில் வாடிக்கையாளர்கள், கிளை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆடி தள்ளுபடி சிறப்பு விற்பனையில் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் வெள்ளி இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் வைரத்தின் மதிப்பில் 20% தள்ளுபடியும், பிளாட்டினத்தில் 7% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. வெள்ளி, மெட்டி, கொலுசு ஆகியவற்றிற்கு செய்கூலி சேதாரம் இல்லை. இதனையடுத்து ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். பேருந்தில் மது கடத்தி சென்ற பிஆர்டிசி நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5:45 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து பைபாஸ் சாலை வழியாக சென்னை செல்லும் பிஆர்டிசி பேருந்தில் மது கடத்தி செல்வதாகவும், இதற்கு நடத்துனர் உடந்தையாக இருப்பதாகவும் பிஆர்டிசி நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததா. இதனையடுத்து அந்த பேருந்தை கோரிமேடு எல்லையில் நிறுத்தி செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் சோதனை செய்தனர். அப்போது பேருந்தில் பார்சல் வைக்கும் இடத்தில் 2 அட்டை பெட்டியில் 15,000 மதிப்புள்ள மது பாட்டில்கள் கடத்தி சென்றது தெரிய வந்ததா. இதனையடுத்து செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பிஆர்டிசி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். இது குறித்து பிஆர்டிசி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக நடந்த விசாரணையில் பேருந்தில் மது கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த பேருந்தின் நடத்துனர் மீது துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மதுவிலக்கை அமலாக்க வேண்டும் என்று ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழ் மாநில அரசியல் குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்ததை வரவேற்பதாகவும், இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார். மோடி தலைமையிலான அரசை RSS அமைப்பு வழி நடத்துவதாகவும், நேரடியாக அரசு நிர்வாகத்தை நடத்தும் RSS அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டினார். தொழிலாளர்களுக்கு குறைந்த கூலி 26,000 உயர்த்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் மதுவிலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியில் உள்ளது என்று இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் உள்ளதா. இந்த கோவிலின் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவம் நடைபெற்று வருகிறதா. 8ஆம் நாள் விழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றதா. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதா. இதனையடுத்து அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இரவு ஏழை மாரியம்மன், விநாயக பெருமான், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா MLA கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் செய்திருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் வரும் 25ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். அங்கன்வாடி ஊழியர்கள் சங்க தலைவி ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சுப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக கூறினார். அந்த கோரிக்கைகளின் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர், அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாகவும் கோரிக்கைகளை வைத்து வருவதாக கூறினார். ஆனால் அரசு தங்கள் கோரிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும்,
இதனால் வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாகவும் தெரிவித்தார். மனமார்ந்த ஒரு நல்ல எண்ணத்தோட பொதுமக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக வேலை செய்ய தயாரா இருக்கும். ஆனா எங்களுக்கு வேண்டிய சம்பளம் மற்ற கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா இன்னும் எந்த வேலையாலும் நாங்கள் செய்ய தயாராகவே இருக்கிறோம். ஓஏபி பென்ஷன்ல கூட நிறைய இப்போ லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கணும், வீடு வீடா போய் அந்த கணக்கெடுத்து அவங்களாம் தகுதியானவங்களா, இறந்து போயிருக்காங்களா யாராவது, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டுல இருந்து பலவிதமான கணக்கெடுப்புல எங்களை எடுக்க சொல்றோம். கரெக்டா கொடுத்தாங்கன்னா நாங்க மீண்டும் பழைய நிலைமையில் மிக ஊக்கமாக உற்சாகம் பணியை செய்வோம். ஏஐடியூசி மாநில தெருவோர வியாபாரிகள் சங்க செயற்குழு கூட்டத்தில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில தெருவோர வியாபாரிகளின் தொழிற்சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கி நிர்வாகிகள் அந்தோணி, பாலா, கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சாலையோர கடைகளை காவல்துறை, பொதுப்பணித்துறையிடம் நகராட்சி நிர்வாகம் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா. தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டதா. நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா நடைபெற்றது. 2 அமர்வுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் என்ஜி நிறுவனர் ஸ்ரீனிவாசன், பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் தக்ஷின்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர், மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வரான வெங்கடாஜலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட SBI வங்கியின் மேலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் நேர மேலாண்மை குறித்தும், பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும், மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவர்களாக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்தும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினர். விழாவில் தக்ஷின்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரான தனசேகரன் உரையாற்றினார். அப்பொழுது அவர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்களது திறமைகளை வளர்த்து கொண்டு சிறந்த சாதனையாளர்களாக வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். கல்லூரியின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பேசுகையில், கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளுக்கு தொழில் நிறுவனங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளை சுட்டிக்காட்டி செயல்திறன் அறிவை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றார். பொருளாளர் ராஜராஜனின் உரையில், உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இக்கல்லூரியில் உள்ள பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டினார். விழாவில் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6745 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 926 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல். மாத இறுதிக்குள் பட்ஜெட் கூட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பு. மத்திய பட்ஜெட் நாட்டு வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் பட்ஜெட். முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு. ஆரோவில் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் 6 பேர் கைது. 2 சக்கர வாகனங்கள் பறிமுதல். திண்டிவனம் அருகே காரில் கடத்த முயன்ற 232 கிலோ கஞ்சா பறிமுதல். 2 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.